ராசிகளுக்கான குணங்கள். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை. ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாவு ஒன்று தான், ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேறு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நம்ம 12 ராசி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 12 விதமாக பிரிச்சிடலாம். 12 விதமாக பிரிச்சிடலாம். நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 வீடுகளாக நாம் பிரிச்சிடலாம். நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் 12ஆக நாம் பிரிக்கிறோம். இப்படி நாம் பிரிக்கையில், இப்படி நாம் பிரித்து பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க, உலகங்கிறது ஒன்று தான். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா? முடியவே முடியாது. நெல் விளையிற இடத்துல தான் நெல் விளையும், கரும்பு விளையிற இடத்துல தான் கரும்பு விளையும், வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும், என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும். அதுக்கடுத்து கும்பம். இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட தனுசு ராசிக்காரங்க மாதிரியே தான். என்ன மாதிரியான நிகழ்வை கொடுப்பாங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் தனக்கான ஒரு செயல், ஒரு பிம்பம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ரோல்குள்ளேயே வரமாட்டாங்க. எவ்வளவு பெரிய நீங்கள் விஷயம் கொடுத்தாலும் என்னுடைய கமிஷன் எவ்வளவு, எனக்கு இதில் என்ன கிடைக்கும், நான் எப்படி இதை மட்டுமே தான் நோக்கமாக இருப்பாங்க. இதில் இந்த கும்பராசிக்காரங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு ஒருத்தன் ஒரு இடத்துல இருக்கிறான், ஒரு படிக்கிறான், ஒரு விஷயத்துக்கு பண்ணுறான், ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அது கிடைச்சதுன்னு நினைக்க மாட்டாங்க. தனக்கும் தான் எதையுமே செய்யாமல் கிடைக்க வேண்டும் நினைக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதீதமாக மற்றவர்களை வஞ்சிக்கப்படுவதும் இந்த கும்பராசிக்காரங்க தான், மற்றவர்களை வஞ்சிப்பவரும் இந்த கும்பராசிக்காரங்க தான். தன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே பிரதானமாக செய்யக்கூடியவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க தான். தனக்கு எப்பயும் முதல் மரியாதை, கோயில் கெட்டுறது ஒருத்தனாக இருக்கும், கும்பாபிஷேகத்துக்கு தலப்பா கட்டுறது ஒருத்தனாக இருக்கும். இதெல்லாம் கும்பராசிக்காரங்க இந்த வேலை செய்யும். இந்த ராசிக்காரங்களுடைய இயல்பெல்லாம் என்ன அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இது. இவங்களுடைய ஜனனகாலத்தை பொறுத்து, ஜனனகால விஷயங்களை பொறுத்து இது மாறுபடும். இவங்களுடைய ராசிநாதனுடைய தன்மையும் இவர்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது வீடு இப்படிங்கிற பொறுத்து இது மாறுபடும். ஆனால் இந்த குணங்கள் அவர்களிடம் இல்லாமல் போகாது. ஏனால் சந்திரன் என்பவர் ராசியை குறிகாட்டுகிறார், ராசி இடத்தில் நிற்கிறார். ராசியிலுடைய இருந்து அந்த வேலையை, அவர்களுடைய குணத்தை எந்த காலகட்டத்திலாவது வெளிப்படுத்தியே தீரும். இவர்கள் சமையல் கலையில் வல்லவர்களாக இருப்பார்கள், சமையல் கலையில் வல்லவர்களாக, போஜன பிரியர்களாக இருப்பார்கள். போஜனத்தை அதீதமாக உற்பத்தி செய்யக்கூடியதும் போஜன சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. கேளிக்கையான விஷயங்களில் அதிகமான நாட்டங்கள் இருப்பாங்க இது கும்பராசிக்காரங்களுக்கு. இவர்களுக்கான மைனஸ் என்ன அப்படின்னா தனக்கு வேண்டியதை மட்டும் தீர்மானிப்பது மட்டும் தவறு. தன் சக வேணுங்கிறவங்களுக்கும் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு கிடைக்கிறது நமக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறவங்க, நமக்கு கிடைக்கிறது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா கும்பராசிக்காரர்களை போய் சிறந்தவர்கள் யாரும் இருக்கல. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மீனராசி.